இந்தியா முழுவதும் நேற்று நைட் ட்விட்டர்ல கொடுத்துட்டு படிச்சு பார்த்துருப்பீங்க, எல்லா டிவிலையும் வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்லை, நாங்க தெளிவா பேசியிருக்கிறோம். பாருங்க, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இந்த காப்பியெல்லாம் அங்க இருக்குது. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். எங்களுடைய கருத்தை அங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீங்க பாத்தீங்கன்னா 2010 திமுக என்ன சொல்லுது? சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அடுத்தது, இன்றைக்கு இருக்கிற திமுக பொதுச் செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் பேச்சு. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நிலைமை அங்க நாங்க தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாடாளுமன்ற பாருங்க, சட்டமன்றத்தில் திமுக 2010 என்ன நிலைப்பாடை எடுத்து பாருங்க. அப்ப பாருங்க, குடியுரிமை சட்டத்துக்கு சட்டசபையில் திமுக ஒப்புதல். இதை முடிச்சுக்கிறேன். 2010 திமுக ஒப்புதல். யார் ரெட்டை வேடம் போடுறாங்க? இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க. அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில இருக்குது, இங்கேயும் ஆளுகின்ற கட்சி இருக்குது. அப்பொழுது ஒரு நிலைப்பாடு அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க. பாருங்க, சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லிமுக்கு பாதிப்பில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் 2020 குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் அவர்கள் பேட்டி. இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையிலிருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி. இன்றைக்கு நான் சொல்றேன், சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம், முறியடிப்போம், துணை நிற்போம். சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன். எடுத்து பார்த்து